திருப்பூரில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளியில் உள்ள இடத்திலேயே காய்கறி தோட்டம் அமைத்து அசத்தி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி கேஎஸ்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலான மாணவர்கள் சத்துணவு திட்டத்தில் இணைந்து பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற சிவக்குமார் மாணவர்களிடையே விவசாயம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்தார். அதன்படி பசுமை படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் உருவாக்கி இயற்கை உரங்களை கொண்டு காய்கறி செடிகளை வளர்ப்பது குறித்து பயிற்சி அளித்தார். தற்போது மாணவர்கள் காய்கறிகளை பள்ளி வளாகத்திலேயே விளைவித்து சத்துணவுக்கு வழங்கி வருகின்றனர். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் எக்கோ கிளப் பசுமைப்படை. நாங்கள் காய்கறி, பழங்கள், கீரை அந்த மாதிரி நிறைய வளர்த்துறோம். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து இலவசமாக சத்துணவு கொடுப்போம். நாங்கள் இது செய்யறதுல ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் இயற்கை உரம் போட்டு தான் செய்கிறோம். எல்லாமே எதுவுமே மருந்தடிக்காமல் எல்லாமே இயற்கையாக தான் செய்கிறோம். செடிகள் அதே போல் பயிர்கள் எதுனா மூலிகை செடிகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை பயிர் செய்கிறோம். இதில் விளையக்கூடிய காய்கறிகளை எல்லாம் நாங்கள் சத்துணவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். எப்படி எங்களுக்கு 10 நாளைக்கு ஒருக்கா காய்கறிலாம் கிடைக்கும், கீரைகளும் அதே மாதிரி தான் கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையாகவே எந்த விதமான உரங்களும் நாங்கள் செலுத்தாமல் நாங்கள் இயற்கை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம். தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், புடலங்காய், மிளகாய், கீரை, பப்பாளி என மாணவர்கள் பயிரிட்டு வருகின்றனர். தொலைக்காட்சி, செல்போன், இணையதளம் என மாணவர்கள் திசை மாறி செல்லும் நிலையிலிருந்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பி விவசாயத்தை அறிந்து கொள்ளும் இந்த புதிய முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.